உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர். இந்து மக்களுடைய உணர்வுகளை அவங்க பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வையின் அடிப்படையை மறுக்கவே மாட்டேன். ஆனால் அங்க வன்முறையை கலவரத்தை தூண்டுறதா தமிழ்நாட்டுல அந்த ஜென்மங்களுக்கு. செங்கோட்டையனோட வரவு தாவேகாவோட அரசியல் பாதையை கொஞ்சம் மாற்றமா. என்ன படம் வச்சிருந்தார்? ஜெயலலிதா மனசு வந்துச்சா? துண்டு போட போனாங்க, கொடுங்க, வாங்கிட்டாரா? ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரே வாய்ப்பு தாவேகாவில் இணைகிறது. இளைய தளபதி விஜயை முதலமைச்சர் பதவியில் நாற்காலில் அமர வைக்கும் வரை நான் ஓய மாட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னா எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும். அதிமுக பிஜேபி இப்போது இருக்கிற வடிவில் நீங்கள் தேர்தலை சந்தித்தால் என்டிஏ 50 இடங்களில் கூட வெற்றி பெற முடியாது. ஒரு பிரஸ் மீட் வச்சாருன்னா விஜய் கிட்ட அந்த கேள்வியை கேளுங்க. ஜனநாயகன் படம் வரப்போதே டிக்கெட் விலை ஏன் சார் நீங்க அது ஊழல் அங்கேயும் தொடங்குதா? ரங்கசாமி ப்ரோ இல்ல ரங்கசாமி தாத்தா பேசுங்களேன், வீடியோ வெளியிடுங்களேன். நான் நக்கல் பண்ணல சார். இன்னும் சொல்ல போனா அமித்ஷா மோடி சந்தித்தாலே கூட தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு சரிவாக அது அமையும். இவர்களை கழுத்தறுத்ததே அவங்க தான் ஒரு இது உண்டு. 40 சீட்டு வரையும் கேட்கல. இத்தனை சீட்டு போட்டு அறிவாலயத்துல 2 பேர் ஒரு போட்டோ போஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த போட்டோ வெளியே வர்ற வரைக்கும் இந்த வதந்தி தொடரதா. அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வன்னியர்களுக்கு துரோகம் பண்றீங்கன்னு நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன். இப்ப எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கு? மாம்பழம் சின்னத்தை முடக்குவோங்கிற வரைக்கும் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை சொல்ல வைக்கிறீங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் திரு SP லட்சுமணன் அவர்களை தான் சந்திக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். அரசியலில் எதிர்பாராத திருப்பங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா இவர்கள்லாம் இணைந்து, செங்கோட்டையன் இவர்கள்லாம் இணைந்து தாவேகாவுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரொடிக்ஷன் இருந்துச்சு. இல்லை தனி அணியாக போட்டியிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருந்துச்சு. ஆனால் அதில் முதல் ஆளாக செங்கோட்டையன் போய் தாவேகாவில் சேர்ந்துட்டார். ஓபிஎஸ் என்னன்னா டெல்லி போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அமித்ஷாவை. இதெல்லாம் எதை குறிக்குது? இவருடைய மூவ் என்னவா இருக்கும்? ஓபிஎஸோட மூவ் 3 பேரும் சசிகலாவுக்கு தனியா வைப்போம். ஏன்னா அவர் என்ன தீவிர அரசியலுக்குள்ள கல அரசியலுக்குள்ள வரவே இல்லை. அது என்ன காரணம்னு அவர் விளக்கி சொல்லட்டும். அவர் ஏதோ திரைமறைவுல அல்ல திரைக்கு பின்னால் ஏதோ பண்ணிட்டு இருக்கிறார். அது களத்துக்கு வர்ற போது அது பாதிக்கலாம். மற்ற 3 பேரையும் பார்த்தோம்னா 3 பேருடைய அந்த அடிப்படை விஷயங்கள் இருக்கலாம். அவங்க கடந்து வருகிற தினசரி அரசியல் வேற வேற. தினகரனுக்கு தனி அமைப்பு இருக்கு, தனி கட்சி இருக்கு, அவர் தொடர்ந்து நடத்திட்டு இருக்கிறார். ஓபிஎஸ்க்கு ஒரு குழுன்னு பேர் வச்சிருக்கிறார், தனி அமைப்பு இல்லை. செங்கோட்டையன் அதிமுக நீக்கப்பட்டு அல்லது பொறுப்புகள் பறிக்கப்பட்டு அப்புறம் ஒட்டுமொத்த உறுப்பினர் பதவி நீக்கப்பட்டுன்னு அவர் ஒரு தனி ஒரு அடையாளத்தோட இருந்தார். அப்படிங்கும் போது அவங்க 2 பேரும் என்டிஏல சேருவாங்களா மாட்டாங்களா இல்லை வேற அணி அமைப்பாளன்ற போது தனி நபராக செங்கோட்டையன் வந்திருக்கிற போது அவரை தனியாக தான் டீல் பண்ணணும். அவர் மனசுல ஒரு ஒரு சில நாள் மனப்போராட்டங்களுக்கு பிறகு ஒரு தெளிவு பிறந்து அவர் பார்வையில விஜய் பக்கம் நேராகவே போய் சேர்ந்துருவோம், ஒரு அணியா போய் சேர்றதுக்கு அப்படின்னு அவரும் சில கணக்குகளை போட்டிருப்பார் இல்லையா. அது ஒரு தனி மனித சுதந்திரம், தனி மனித விருப்பம். பொலிட்டிக்கல் அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்னா நிச்சயமாக அந்த கட்சிக்கு ஒரு பலமா அமையும். அது தாவேகாவுக்கு நிச்சயமா அரசியல் ரீதியாக அந்த அமைப்பை பலப்படுத்த, சில அரசியல் விஷயங்களை கற்றுக் கொடுக்க, தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளன்னு செங்கோட்டையன் அந்த இயக்கத்துக்கு பயன்படுவார். அந்த இயக்கத்தால் செங்கோட்டையனுக்கு புதிய உயர்வுகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாத்தையும் அனுபவிச்சவர் தான். லைம்லைட்ல இருக்கணும் அல்லது ஏற்கனவே அனுபவித்த பதவிகளை தொடர்ந்து அனுபவிக்கணுமா அப்படிங்கிறத காலம்தான் முடிவு செய்யும். ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும் அதிமுகவின் ஒருங்கிணைப்புக்கு நான் இன்னும் முயற்சி செய்யறேன்னு ஒரு 10 நாள் முன்னாடி கூட ஒரு பேட்டி கொடுத்தாரு. திண்டுக்கல்ல கடைசி அவர் பேட்டி கொடுத்தாரு. திடீர்னு டெல்லி கிளம்பி போனது பலருக்கும் ஆச்சரியம்தான். அது போனதனுடைய விவகாரங்களை நமக்கு தெரிஞ்ச இடங்கள்ல அல்லது அவர் தரப்புலயும் விசாரிச்ச போது பெரிய சரண்டர் ஆயிட்டார், என்டிஏவில் மீண்டும் இணைய போகிறார் அப்படின்லாம் எதுவுமே நடக்கல. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கூப்பிட்டு கேட்டு அழைப்பு அனுப்பியது அமித்ஷா தான். இவர் 4 ஆண்டுகளாக கேட்ட போதெல்லாம் அனுமதி தராத, சந்திக்கிறதுக்கு நேரம் கொடுக்காத அமித்ஷா மோடி தமிழகம் வரும்போது கூட சந்திக்கல அவரை. ஆமா, இன்னும் சொல்ல போனா உச்சகட்டமாக தூத்துக்குடி விமான நிலையம் நினைக்கிறேன் பிரதமர் வருகிற போது அவர் பெயர் இருந்து பின்பு கடைசி நீக்கப்படுகிற அளவுக்கு ஓபிஎஸ்ஐ அவமானப்படுத்திய பிஜேபி ஒரு 4 நாளுக்கு முன்னால இருந்து வந்துருங்கன்னு கூட்டு சந்திக்க நேரம் கிடைத்தால் பாக்கியம் எல்லாம் சொல்லி பார்த்தாரு. அதெல்லாம் முடிஞ்சு போன கதை. அவ்வளவெல்லாம் அவர் தன்னைத்தானே தாழ்த்தியும் கொண்டார். அதற்கான அந்த சூடு பட்டதுனாலதான் நான் வெளியில போறேன்னு ஆளா வெளியே போனார். இப்ப 4 நாட்களுக்கு முன்பாக ஒரு அழுத்தம் தரப்பட்டு என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கன்னு சொன்ன பிறகுதான் போயிருக்கிறாருன்னு கேள்விப்பட்டேன். அப்போ அதிமுக இன்றைய நிலை, இன்றைக்கு இருக்கிற நிலையில் இருந்தால் 50 இடங்கள் கூட தேராது என்பதை ஒரு கருத்தா சொல்லி இருக்கிறார் ஓபிஎஸ் அமித்ஷாவிடம். அதிமுக பிஜேபி இப்போது இருக்கிற வடிவில் நீங்கள் தேர்தலை சந்தித்தால் என்டிஏ 50 இடங்களில் கூட வெற்றி பெற முடியாது.
வாக்கு சதவீதம் 20% கூட தொட முடியாது அப்படின்னு சில எக்ஸாக்ட் நம்பர் எல்லாம் சொன்னா நம்ம அப்படியே சொல்ல வேண்டாம்ன்றனால சில தவிர்க்கிறேன். நான் ஒரு சேஃபர் லைன் எடுத்து தான் சொல்றேன் நான் அதை. அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றப்போ, நான் 15ஆம் தேதி புது இயக்கம் ஆரம்பிக்க போறேன், அது என்னுடைய நிர்வாகிகளோட எல்லாம் கலந்து பேசிதான் அந்த முடிவுக்கு வந்திருக்கிறேன்ற போது அவங்க அதை ஆரம்பிங்கன்னு சொல்லல, ஆரம்பிக்காதீங்கன்னு சொல்லல. 15ஆம் தேதிக்குள்ள நாங்க சில விஷயங்களை கன்வே பண்றோம்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது எடப்பாடியிடம் பேசி பார்க்கிறோங்கிற மாதிரியான வாக்குறுதி அல்ல, ஒரு தகவலாக சொல்லியிருக்கிறாங்க. அமித்ஷா அப்படின்னா ஓபிஎஸ் என்ன நினைக்கிறார், எந்த தியாகத்துக்கும் தயார்னு வெளியே சொல்லலாம். இப்ப அவர் போனார்னா தனி ஓபிஎஸ்ஸா தான் போக முடியும். அவரையும் 15ஆவது வரிசைனா கடைசி வரிசையில் உட்கார வைப்பாங்க. அதெல்லாம் ஓபிஎஸ்க்கும் தெரியும். அப்போ அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஸ்டேட்டஸ்கோ பழைய நிலைமை என்ன இருந்ததோ அதன்படி இருந்தால் நான் வர தயார்னு சொல்லிக்கிறார். இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை உருவாக்கினால் அந்த ஒருங்கிணைப்பாளர் பதவியில் நான் இருந்தால் அவர் முதலமைச்சர் பதவியில் தொடர்வதற்கு வேட்பாளராக நிற்பதற்கு எனக்கு ஆட்சேபனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். இதை நாங்க 3 நாளையில பண்ணி தர்றோம் நம்பிக்கையோட போங்கலாம் சொல்லல. எடப்பாடி தான் அதுக்கு தயாராவே இல்லை. அதெல்லாம் அப்புறம் கதை. அங்க நடந்தது, எடப்பாடி பத்தி பேசவே இல்லை நம்ம. அப்போ அமித்ஷா சில விஷயங்களை சொல்லிக்கிறார். அவருடைய பிடிவாதம், எடப்பாடியினுடைய பிடிவாதம் திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதாகத்தான் இருக்கிறது, அது அங்கேதான் போய் முடியும் அப்படின்லாம் சொன்னதா ஒரு தகவல் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அப்படி ஆமா, அது குழந்தைக்கு கூட தெரியும் சார். எடப்பாடி இந்த 100 பேட்டியில சொல்லிட்டேனே, எல்லாருடைய பார்வை பிடிவாதம் பிடிக்கிறவங்க கூட தானே அவங்க கூட்டணி வச்சிருக்காங்க. இல்ல, அப்போ அதை ஸ்ட்ரென்தன் பண்றது எப்படின்னு அமித்ஷா இந்த முயற்சி எடுக்கிறார். 4 வருஷமா நடையா நடந்து நேரம் கொடுக்காம இப்போ ஒரு சின்ன பயம் வரவும் தானே கூப்பிட்டு பேசுறாங்க. தினகரனுக்கு கூட அழைப்பு வரலாம் அல்லது அழைக்கிற நேரம்லாம் ஒன்று இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் தினகரனோ ஓபிஎஸ்ஓ எந்த நிபந்தனையும், அதாவது அதிமுக ஒருங்கிணைந்து பழைய பதவிகள் அப்படியே வருதுன்றதெல்லாம் நடக்காமல் வேறு என்ன சொல்லி என்டிஏக்குள்ள போனாலோ, இன்னும் சொல்ல போனா அமித்ஷா மோடியை சந்தித்தாலே கூட தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கும் மிகப்பெரிய ஒரு சரிவாக அது அமையும். அது ஒரு தற்கொலை முயற்சியாகவும் இருக்கும், கடுமையான விமர்சனமும் வரும். ஏன்னா இவர்களை கழுத்தறுத்ததே அவங்க தான் ஒரு இது உண்டு. என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி என்டிஏல சேர்றாங்க, இது அதிமுகவை சேர்த்துக்கிட்டாங்க, தொடர்ந்து தினகரன் பயணிக்கிறார், நாங்கள் இருவரும் என்டிஏல தான் இருக்கிறோம்னு சொல்றார், ஓபிஎஸும் அதை என்டார்ஸ் பண்றார், 2 பேரும் என்டிஏல நீடிக்கிறோன்னு. எடப்பாடி ஒரு வார்த்தை கூட அவர்கள் பேரையும் சொல்லல, அவங்க இருக்கிறத பத்தி கண்டுக்கவும் இல்லை. சரி, இவருக்கு கோபம் இருக்கு, புரிஞ்சுக்க முடியுது. பிஜேபியுடைய அமித்ஷா கூட அவர்கள் இருவரும் என்டிஏல இருக்கிறான்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல. இவ்வளவு அவமானத்திற்கு பிறகு அந்த அணில எவர் ஒருவரும் சுயமரியாதை உள்ள எவர் ஒருவரும் நீடிக்க மாட்டாங்க. வெட்கம் கெட்டதுதான் அரசியல் என்றாலும் கூட அந்த வெட்கத்தில் மீதி இருக்கும்ல, அந்த வெட்கத்தை தாண்டி சுயமரியாதைன்னு ஒண்ணு உள்ள தனி மனுஷனுக்கு இருக்கும்ல, அது வெளிச்சுக்கிட்டதுனாலதான் 2 பேரும் வெளியே வந்தாங்க. இனிமேல் அவர்கள் என்டிஏவுக்கு திரும்புவதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. முதல் நாளாக வெளிவந்தவர் ஓபிஎஸ். இப்போ அவரை போய் சந்திச்சு இந்த முடிவுல உறுதியா இருக்கேன்னு சொல்லிட்டு வந்திருப்பாரு. இங்க பிஜேபி சில பேர் சொல்ற மாதிரி ஓபிஎஸ் சரின்ட்டாரு, என்டிஏல வர போறாரு, ஒரு துளி கூட அப்படி எதுவும் நடக்கல. நேற்றைய சந்திப்புல என்டிஏ கூட்டணி பலவீனமா இருக்கு அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் போய் சொல்லிதான் அமித்ஷாவுக்கு தெரிய வேண்டிய ஒரு சூழல் இருக்கு. போய் கதவை தட்டி ஒரு சொல்லல, இல்ல இங்க வாங்க, நீங்க ஏதோ கட்சி தொடங்க போறதா தகவல் வருது அப்படின்னு கூப்பிட்டு கேட்கிற உரிமை, பழைய பாசம் இருக்குல்ல. முத அதிமுக கொண்டு போய் சாவியை கொண்டு கொடுத்தது யாரு? ஓபிஎஸ் தான். ஞாபகம் இருக்கா? தர்ம யுத்தம் என்கிற பெயரில் அதிமுகவின் அந்த கட்டுப்பாட்டு சாவியை கொண்டு போய் பிஜேபியிடம் அடகு வைத்தவரே ஓபிஎஸ் தான். அதை நான் சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. அந்த பழைய பாசம் இருக்கும்ல, அந்த பாசத்துல செங்கோட்டையனை கூப்பிட்டு சந்திச்சாங்க. ஓபிஎஸ்ஸையோ டிடிவியோ சந்திக்கவே இல்லையே இவங்க. அவங்க கேட்கவே இல்லை. தினகரன் என்னைக்குமே கேட்டார், கொடுக்கல. இன்னைக்கு அவங்களா கூப்பிட்டுருக்கிறார். இப்ப என்ன நினைக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்கிறார். நான் போனதை நியாயப்படுத்தல, போனதே அவமானகரமான செயல், அதை மறுக்கல. ஆனால் போயிட்டு அங்கே நடந்த விவரங்களை கேள்விப்பட்ட பிறகுதான் நான் இந்த வார்த்தையை சொல்றேன். இப்போது இருக்கிற நிலையில் என்டிஏவில் அவர் சேர்வதற்கான வாய்ப்பு மிக 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 குறைவுன்னு சொல்றேன். தனி கட்சி ஆரம்பிச்சாலும் கூட அவசியம் இல்லை சார். அது ஆரம்பிச்சுட்டு போய் எடப்பாடி முதலமைச்சர் போய் சொல்லுவார் அவரு. அப்படி போனா ஓபிஎஸ்ங்கிற ஒற்றை நபர் தான், நிஜமாவே ஒற்றை நபர் தான் போவார். வைத்தியலிங்கம் கூட அவர் பக்கம் போக மாட்டார்ன்றது என்னுடைய பார்வை. இன்னொரு பக்கம் எடப்பாடி ஸ்டெபனா இருக்காரு. இப்போ சேர்த்துக்க முடியல அப்படின்னாக்க ஓபிஎஸோட எதிர்காலம் என்னவா இருக்கும்? அதை பத்தி நம்ம ரொம்ப கவலைப்பட வேண்டாம். அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறாரு. ஊரா போய் கிளைகள் ஆரம்பிச்சு கொடியெல்லாம் ஏற்ற மாட்டாரு. ஏன்னா தேர்தல் நேரம் தொடங்கிடும், 60 நாளைக்குள்ள அந்த ப்ராசஸ் முடியணும். அதுக்கும் பிஜேபி மனசு வைக்கணும். நேற்று போன அந்த சந்திப்பை கூட எதுக்காக இருக்கும்? இப்ப எல்லாம் விதிகள் ரொம்ப கடுமையாயிடுச்சு. கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் சும்மா இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்து ஒரு 10 நாள்ல ஆர்டர் வர்றதில்ல. உங்கள் கட்சி பதிவு செய்யப்பட்டிருக்கிறதெல்லாம் லெட்டர் வராது. 60 நாள் 90 நாள் கால இடைவெளியில சில சட்டப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கு, டைம் லிமிட்டோட இருக்கு. அது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 60 நாளைக்குள்ள ஒரு 90 நாளைக்குள்ள அப்படின்னு 2 ரெக்வஸ்டையும் சேர்த்தானே வச்சுட்டு வந்திருப்பார் இல்லையா? அதனால இந்த சந்திப்பு ஏதோ போனதே சரண்டர் ஆகிறது தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்க வேண்டாம். ஆனால் இந்த சந்திப்பே அவமானகரமானதுன்னு பொதுவெளியில் விமர்சிக்கப்படுகிறது என்பதையும் ஓபிஎஸ் மனசுல வச்சுக்கணும். அது தெரிஞ்சுதானே போயிருப்பார் அவர். நம்ம பார்வையை சொல்றேன் சார். அவர் மனசுல எவ்வளவு விஷயம் இருக்கும் சார்.
செங்கோட்டையனுக்கு ஒரு தனி மனித நியாயம் இருக்குன்னு நான் கொஞ்ச நேரம் முன்னாடி சொல்லலாம். அதே மாதிரி தான் ஓபிஎஸ்க்கு இருக்குல்ல சார். நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம், போய் சொல்லிட்டு இருந்துருவோம் அப்படின்னு தான் நினைப்பாரு அவரு. இப்போ ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்க 3 பேரும் ஒரு அணியா நிற்கும் போது ஒரு பலம் கிடைக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருந்துச்சு. இவங்க 3 பேரும் தனியா இருந்தாங்கன்னா ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு. இப்போ அந்த இதுவே பிம்பம் உடையுது இல்லை இப்போ. இல்ல, அது அவங்க அறிவிக்கட்டும், உடஞ்சிடுச்சுன்னு அப்புறம் பேசணும். இப்போ நம்ம யூகத்தை தானே பேசிட்டு இருக்கோம். ஓபிஎஸ் என்ன பண்ண போறேன்னு வெளிப்படையா சொல்லிக்கிறாரா? தினகரன் என்ன பண்ண போறேன்னு சொல்லிக்கிறாரா? செங்கோட்டையன் போய் தினகரனை சந்திச்சாரு. நாளைக்கு தாவேக்கால 2 நாள் கழிச்சு சேர்றேன்னா முந்தின நாள் போய் பார்த்தாரு 2 நாள் முன்னாடி. எதுக்காக? திருப்பி போய் பார்க்க போறதா நான் பார்ப்பேன்னு சொல்றாரு. எதுக்காக? என்ன நடக்கும்னு தெரியாத போது யூகத்தை முடிவு பண்ணிட்டு நம்ம அதனோட இம்பாக்ட பேசக்கூடாது. இல்ல இப்ப ஒரு ஓபிஎஸ்க்கு ஒரே வாய்ப்பு தாவேக்காவுல இணைகிறது, இல்ல அதிமுகவுல இணைகிறது. 2 இல்ல, இணையறத கட்சியில இணையறத சொல்றீங்க. ஓபிஎஸ்க்கு என்ன அவசியம் வந்துச்சு தாவேக்கால இணையணும்னு? எனக்கு புரியலையே. அவர் கட்சி தொடங்கி ஒன்றும் பண்ண முடியாது, கட்சி தொடங்கணும்னு நான் சொன்னேன். அப்பதான் சின்ன வாங்க முடியும், இல்லாட்டி சுயேட்சை மாதிரி போயிடும்னு. ஏன் தாவேக்கால போய் சேரணும் சார்? செங்கோட்டையன் மாதிரி அவரும் செய்யணும்னு என்ன அவசியம் இருக்கு? இன்னைக்கு வரைக்கும் நானும் தினகரனும் இனிமேல் இணைந்து செயல்பட வாய்ப்பே இல்லை. நான் ஒரு திசையில் செல்கிறேன், அவர் ஒரு திசையில் செல்லட்டும். ஓபிஎஸ் சொல்லியிருக்காரா? தினகரன் ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? அப்படிலாம் இல்லாத போது அது முடிவாகி நம்ம விவாதிக்க கூடாதுன்னு சொல்றேன். இப்போ தெளிவான வெளிப்படையான ஒரே விஷயம் செங்கோட்டையன் போய் தாவேக்கால இணைஞ்சதுதான். ஆனா நான் எது நடக்காது அவசியம் இல்லைன்னு சொல்றேன். ஓபிஎஸ் போய் விஜய் கட்சியில் இணைவதற்கு அவசியம் இல்லைன்னு சொன்னேன். அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிச்ச பிறகு விஜயோட கூட்டணி நிக்கலாம்ல, ஆப்ஷன் இருக்குல்ல. திமுகவோட கூட்டணி நிக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. திமுகவோட வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. ஆனா திமுக கூட்டணி அது என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? அதெல்லாம் ஏன்னா இவ்வளவு காலங்கள் இவர் என்ன வடிவத்துல போறார், என்ன காரணம் சொல்றார், இல்ல போறாரா, இதெல்லாம் தெரிஞ்சாலும் நீங்க இவ்வளவு காலம் திமுக எடுத்து போனீங்க. நீங்க அடுத்த கேள்வியே கேட்க கூடாது சார். இருக்கிற வாய்ப்பு நீங்க கேட்டீங்க, வாய்ப்பு நான் சொல்றேன். சரி, விஜய் கூட போறார், அவரோட இம்பாக்ட் பேசுவோமா? இளைய தளபதி விஜயை முதலமைச்சர் பதவியில் நாற்காலியில் அமர வைக்கும் வரை நான் ஓய மாட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னா எவ்வளவு ஆக்வர்டா இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அவரே முதலமைச்சர் பதவியில 3 இடம் இருந்தாரு, சரியா? ஜெயலலிதாவால அடையாளப்படுத்தப்பட்ட அவர் கூடவே பயணிச்சவர், எல்லா இன் அண்ட் அவுட் விஷயங்களையும் நடைமுறைப்படுத்துறதுக்கு கூட இருந்தாலே நேற்று அரசியலுக்கு வந்த விஜயை பார்த்து அவர் தலையில எழுந்தா நடக்கதான் போகுது. அதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்ற நான். சோ அந்த இம்பாக்ட் நம்ம அப்பதான் பேச முடியும். அதுக்கு ஒரு ஜஸ்டிபிகேஷன் ஓபிஎஸ் சொன்னா அதையும் காதாட நம்ம கேட்கணும். இல்ல இப்ப ஓபிஎஸ் அவர்கள் தனி கட்சி தொடங்கினா வைத்திலிங்கம் கூட போக மாட்டாருன்னு நீங்க தான் சொல்றீங்க. தனி கட்சி தொடங்கினால் நான் எங்க சார் சொன்னேன்? அவர் பிஜேபியில போய் இப்ப பேச்சுவார்த்தையின் மூலமாக நான் எடப்பாடியை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்கிறேன், அவர் பொதுச் செயலராகவும் இருக்கட்டும் அப்படின்னு போய் ஒத்துக்கிட்டு போனார்னா வைத்திலிங்கம் பின்னாடி போக மாட்டார்னு பிஜேபியோட சந்திப்பை பத்தி பேசுற போது சொன்னேன். அவர் என்ன முடிவு எடுத்தாலும் வைத்திலிங்கம் போக மாட்டார் நான் சொல்லல. சரி, இப்ப தனி கட்சி ஆரம்பிச்சாருன்னா என்ன இம்பாக்ட் இருக்கும் ஓபிஎஸ் அவர்கள்? அல்ல, ஆரம்பிச்சு தன்னுடைய முடிவு அவர் என்ன சொல்றாரு, எதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு அவர் சொல்லட்டும். அவர் ஆரம்பிச்சுட்டு அதோட நிக்க முடியாதுல்ல, தனியா நிக்க மாட்டார். அவரு யாரு கூட சேருவார்ல, சேர்ந்தாதான் இம்பாக்ட் நம்ம யோசிக்க முடியும். செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி அவர்களை எதிர்த்துட்டு இருந்தாரு. ஒரு தலைமைக்கு எதிரான ஒரு இதுவாக தான் இருந்துச்சு. ஒருங்கிணைக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சாரு. அதற்கான எந்த முயற்சிகளையும் அவர் பெருசா எடுத்த மாதிரி தெரியல. தாவேக்காவில் இணைஞ்சிட்டாரு. இப்போ தாவேக்காவில் இணைஞ்சதுக்கு பிறகு பொதுச் செயலாளர் ஆனந்த் படத்தை போட்டு ஒரு ஃப்ளெக்ஸ் வெளியிட்டிருக்காரு, நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ அதுல எந்த தயக்கமும் இல்லாத அவருக்கு ஏன் எடப்பாடி அவர்கள் தலைமை ஏற்றுக்கிறது என்ன தயக்கம் இருந்துச்சு? நீங்க செங்கோட்டையன் தானே கேட்கணும். அவருக்கு என்ன வருத்தங்கள் இருந்து அவர் தானே சொல்லணும். இல்ல புதுசா இப்ப கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, அதெல்லாம் இருக்கட்டும். இந்த வெக்கத்தை எல்லாம் தள்ளி வச்சுதான் அவர் போய் சேரார் ஒரு கட்சியில். இப்போ ஓபிஎஸ் பத்தி நான் ஒரு வார்த்தை சொன்னேன், இளைய தளபதி விஜய் முதலமைச்சர் ஆக்கும்னு அவர் சொன்னா கொஞ்சம் ஆக்வர்டா இருக்கும்னு. அரசியல் ஆக்வர்டுக்கு வேலையே இல்லை, அதுதான் நிறைஞ்ச வழியும். நம்ம மனசை வச்சு நம்ம பேசுறோம். இவர் முதலமைச்சராக இருந்தவர், செங்கோட்டையன் ஒரு படி கீழே. அதுக்காக அவர் போய் சொல்லலாமா? இல்ல, அவர் மனசுக்கு அது ஏத்துக்கிச்சு போறாரு. முதல் நாள் என்ன படம் வச்சிருந்தார்? ஜெயலலிதா மனசு வந்துச்சா? துண்டு போட போனாங்க, கொடுங்க, வாங்கிட்டாரா? அப்புறம் ஒரு நாள் கழிச்சு இவர் கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போய் அங்கே வர்ற தொண்டர்களுக்குள்ள இவர் தாவேக்கா கூடிய துண்டை போடுறாரு. மனசு கொஞ்சம் தயாராகணும்ல சார், கொஞ்சம் டைம் கொடுங்க. பாவம் இல்லையா? எல்லாருக்கும் இந்த அனுபவம் வரும். கோபியில எடப்பாடி அவர்கள் பெரிய கூட்டத்தை கூட்டி செங்கோட்டையன் அவர்களை விமர்சிச்சிருக்கிறாரு. பதிலுக்கு இவங்க கோபிலையோ இல்ல கோயம்புத்தூர்லயோ ஒரு மாநாடு நடத்த போறாங்க. அதெல்லாம் பெரிய இம்பாக்ட் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு நாள் கூத்து, ஒரு தனி மனித பழிவாங்கல், அந்த உணர்ச்சிகளுக்கு ஒரு வடிகாலா நடந்து பார்த்தது. இந்த பொதுக்கூட்டங்கள் வேற எதுவும் முக்கியத்துவமா நான் பார்க்கல. சரி, இப்ப எடப்பாடி கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு போகலைன்னு வச்சுப்போம், கொங்கு மண்டல மாநாடு ஒன்று விஜய் நடத்த மாட்டாரா? அந்த ரீஜனுக்கு ஒன்று நடத்துவார்ல. இது அதுக்கான காரணமா சொல்லிக்க வேண்டியதுதான். ஒரு நாள் அரிப்பை தீர்த்து கொண்டார்கள்னு எடுத்துக்கலாம், அது யாரா இருந்தாலும். அப்போ செங்கோட்டையனோட இணைப்பு எந்த அளவுக்கு அவங்களுக்கு தாவேக்காவுக்கு இம்பாக்டா இருக்கும்? இல்ல, நிச்சயமா அந்த கட்சிக்கு பலமா இருக்கும்னு நான் சொன்னேன். செங்கோட்டையனுக்கு எந்த அளவுக்கு பலமா இருக்குங்கிறத காலம் தான் முடிவு பண்ணணும். அடுத்தடுத்து திமுகவில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்கள் கூட தாவேக்கால இணைய, அதெல்லாம் வதந்திகள். சேர்ந்த பிறகு ஏன் சேர்ந்தீங்கன்னா அந்த அமைச்சர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுட்டு
நம்ம அப்புறம் விவாதிப்போமே. அந்த அமைச்சர் ஒரு விளக்கம் சொல்லுவார்ல, நான் ஏன் இவ்வளவு அதிகாரத்தை விட்டுட்டு விஜய் கிட்ட வந்தேன்னு சொல்லட்டுமே. வியூகத்தை எல்லாம் ஒரு லெவலுக்கு மேல எல்லாம் நாம வலு சேர்க்கக்கூடாது சார். இன்னொரு பக்கம் இது முரண்பாடா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களோட முரண்பாடா இருக்கக்கூடிய அமைச்சர்களா இருக்கட்டும், அங்க வாய்ப்பு இல்லாதவர்கள் கூட வந்து இப்ப செங்கோட்டையன் தொடர்ந்து செங்கோட்டையனால ஏன் அந்த கட்சி பலப்படும் நான் சொன்னேன்னா, ஒரு மிகப்பெரிய மக்கள் எழுச்சியோடு ஒரு மக்கள் பட்டாளத்தை கூட்டிட்டு போயிட்டாலும் நான் சொல்லல, ஒரு ஆதரவாளர்கள் வட்டம் போகும். அவர் சும்மா இருக்க மாட்டார். அவருக்கு அறிமுகமான அல்லது அவரால் ஒரு உயர்வு கிடைக்கும்னு காத்து கொண்டிருக்கிற மிக பெரும்பாலான அதிமுகனரோட அவர் தொடர்புல இருந்து, வாங்கப்பா அங்கிருந்து என்னப்பா பண்ண போறிய, ஒரு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார் இல்லையா. ஒரு 100 பேருக்கு ஒரு போனை போட்டான்னா ஒரு 10 பேர் சிக்குவாங்க. எந்த 10 பேரா இருந்தாலும் அது வளர்கிற ஒரு இயக்கத்துக்கு நல்லதுங்கிற அடிப்படையில் அந்த இயக்கத்தினுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருப்பாருன்னு நான் சொல்றேன். அது மாதிரி ஆட்கள் போகலாம். அதிமுக தொண்டர்கள் வந்து தாவேகாவுக்கு ஷிஃப்ட் ஆவாங்களா? இப்ப ஏற்கனவே இருக்கக்கூடிய தாவேகா தொண்டர்கள் நிர்வாகிகள் போனா ஊரறிய ஒரு செய்தியா வரும் செய்யும். அந்த கொட்டாம்பட்டியில 7வது வார்டுல அந்த 3வது தெருவுல இருக்கிற அந்த ராமசாமி போய் சேர்ந்தா பேப்பர்ல வராது. அந்த ராமசாமி போய் தாவேகாக்கு ஓட்டு போட்டாலும் வெளியே தெரியாது. அப்ப எதுல நம்ம ரீட் பண்ணலாம்? ரிசல்ட் வந்த பிறகுதான் ரீட் பண்ண முடியும். அதிமுக வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கா, 21-22% 33 நாடாளுமன்ற தொகுதியில போட்டிட்ட போது வாங்கின சதவீதம் இருக்கே, அதை தக்க வச்சிருக்காங்களா இல்ல கூடி இருக்கா அப்படின்லாம் பார்த்தாதான் அந்த ஓட்டு இருக்குதா கரைஞ்சிச்சா எங்க போச்சு. இப்ப விஜய் ஒரு 10-15% வாங்குவான்னு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, அது யார் ஓட்டு சார்? கடந்த தேர்தலில் இந்த இயக்கங்களுக்கெல்லாம் வாக்களிச்சவங்க அதுல 90 பேர், மீதி 10 பேர் 100 பேர்ல புதிய வாக்காளர்கள் நம்ம எடுத்துக்கலாம். அப்ப எல்லாருக்கும் தானே பாதிப்பு இருக்கும். அப்ப அதிமுக வாக்கு எவ்வளவு போயிருக்கு அப்படிங்கறத வச்சுதான் அவர் இம்பாக்ட ரொம்ப ஏற்படுத்தி இருக்கிறார் அதிமுக. நம்ம விஜய் எதிர்பார்த்து இயல்பா வரக்கூடிய வாக்குகள்னு ஒண்ணு இருக்கு. ஆமா, செங்கோட்டையனால எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு வாக்கு, அந்த ரீஜனுடைய ரிசல்ட் இதெல்லாம் பார்த்துதான் சொல்ல முடியும். அதெல்லாம் அளவிடுறதுக்கு மெஷின் இல்ல. உங்க ஆசைக்கு நீங்க சொல்லிக்கலாம், என் ஆசைக்கு நான் மௌனமாவும் இருக்கலாம். நானும் ஒரு கணக்கு சொல்றேன். ஏன் இந்த கருத்து வருதுன்னா, அவர் வந்து தனிப்பட்ட வகையில பெரிய செல்வாக்கு கிடையாது. அந்த சர்டிபிகேட்டை கொடுக்குற அதிகாரம் உங்களுக்கும் எனக்கும் இல்லை. அப்படி போய் தனி மனித ரீதியா போய் நம்ம கொடுக்க கூடாது, தப்பு. நிறைய பேர் அவருடைய அனுபவம் அந்த இயக்கத்துக்கு பயன்படும்னு சொல்றோம். அது எப்படி சார் அப்படிலாம் உட்காந்து பரா எழுதுறதா நம்ம வேலை? ஒரு பத்திரிகையாளரா ஒரு அரசியல் நிகழ்வை பாக்குறோம். செங்கோட்டையன் ஒரு 30 வருஷமா 35 வருஷமா நம்ம ஃபாலோ பண்றோம். அவர் என்ன செய்யறார், போறார், வர்றார், எங்க ஏற்றங்களை கண்டார், எங்க இறக்கங்களை கண்டார், எங்க கண்ணீர் விட்டார், எந்த வழக்கில் சிக்கினார், எப்படி விடுதலையானார், இப்படின்னு அவருடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு விஐபியை ஃபாலோ பண்ற மாதிரி இந்த நிகழ்வை நம்ம ஒரு பார்வை பார்க்கிறோமே தவிர, அதை தாண்டி இல்ல அவரு குள்ளம்பாளையத்திலேயே எத்தனை ஓட்டு வாங்க முடியும் வராளன்னு இதெல்லாம் கேட்கறது அதிமுக வேலை, பத்திரிகையாளர்கள். இப்படியான விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழல்ல இவர் வந்து நேர்மையானவரா? தாவேகாவினர் வந்து புதிய அரசியலை கொண்டு வர்றாங்க, நேர்மையான ஒரு அரசியலை முன்னிறுத்துறாங்க. ஆனா இவர் ஏற்கனவே இவர் மேல பல்வேறு விமர்சனங்கள் இருக்கு. குறிப்பா வாச்சாத்தி மாதிரியான சம்பவங்களை வந்து முன்வைக்கிறாங்க. தனிநபர் மேல குற்றச்சாட்டு இல்லை. புதிய கட்சி தானே தாவேகா, இன்னும் அதிகாரத்துக்கு வரல. இல்ல ஒரு 2-3 மாசம் முன்னாடி விஜய் கோயம்புத்தூருக்கு போனார். இந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கான பயிற்சி பட்டறைன்னு நினைக்கிறேன். கவுண்டம்பாளையம் ஏர்போர்ட்ல இருந்து ஒரு 20 கிலோமீட்டர் போனார். ரோட் ஷோ அங்கேதான் நடந்தது. அந்த கூட்டம் முடிஞ்ச உடனே ஒரு சில வீடியோக்கள் வந்தது. முன் வரிசையில உட்காரணும்னா 5000 ரூபாய், விஜய் பார்வையில படுற மாதிரி உட்கார்ந்தா 10,000 ரூபாய் கேட்கறாங்கன்னு அந்த கட்சி நிர்வாகிகளே வந்து பேட்டி கொடுத்தாங்க. ஊழல்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கிறது ஊழல் தான் சார். அதிகாரத்தில் அமர்ந்து ஒரு அரசு கோப்புல கையெழுத்து போடுவதற்கும் போடாமல் தவிர்ப்பதற்கும் தான் வாங்குறதுக்கு பேர் தான் லஞ்சம், ஊழல் இல்லை. இங்கேயே தொடங்கிடுது அது. அப்ப யார் யோகியன்னு சொல்லுவீங்க? அரசியல்னு பேசுற போது அங்க நீங்க யோகியத்தை பத்தி பேசலாமா? யாரும் இங்க தூய்மையானவர் கிடையாது. அந்த செங்கோட்டையன் அதிமுக இருக்கிற போது எடப்பாடி என்னைக்காவது வைக்கப்பட்டாரா? வாச்சாத்தி சம்பவத்தில் இப்படி அந்த மக்களின் உணர்வுகளை புண்படுத்தி எந்த மேடையிலையாவது எடப்பாடி பேசியிருக்கிறாரா? அன்னைக்கே நம்ம இந்த கேள்வியை கேட்கல. நான் நியாயப்படுத்துறதுக்காக பேசல, நேர்மையான விவாதம்னா அங்கிருந்து தொடங்கணும். அப்ப செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்தவரை புனிதர், இன்னொரு இயக்கத்துல சேர்ற போது வாச்சாத்தியினுடைய அந்த என்ன வில்லனா? என்ன சார் இது? பேசினா நியாயமா பேசணும், லேட் அதை பத்தி பேசக்கூடாது. அப்ப நான் என்ன சொல்லுவேன், எந்த அரசியல் கழகங்களுக்கும் மாற்றா ஒரு கட்சி வருது. அப்ப இந்த கேள்வியை விஜய் கிட்ட கேட்கணும். துரதிருஷ்டவசமா அவர் வந்து எல்லாம் பிரதமர் மோடிக்கும் மேலானவர். பிரதமர் மோடியை அந்த விஷயத்துக்கு தகுதியற்றவர். இந்த விஷயத்துக்கு பத்திரிகையாளர்களை நான் சந்திக்கவே மாட்டேன்னு சொல்றதுக்கெல்லாம் அவர் உரிமையே கிடையாது. ஆனா அதை பத்தி அவர் வெக்கமே படுறது இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் பத்திரிகையாளர்கள் சந்திக்கிறது இல்லை. நாடாளுமன்றத்துல தொடங்குற போது முதல் நாள் 4 பேரை கூட்டி வச்சுட்டு பேசுற பேர் பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை. அது அவருடைய கருத்தை சொல்றதுதான், எதிர்கேள்வி கூட வராது. கவனிச்சுக்கலாம். முதல் நாள் பேசினார்ல, இவர் மோடிக்கும் மேலானவரை தன்னை நினைச்சுக்கிறார். யாரு? நடிகர் விஜய் அப்படிதான் சொல்லணும். கட்சி தலைவராக வர நினைச்சிருந்தா அவருடைய பத்திரிகையாளரை சந்திச்சிருக்கணும். சார் நீங்க 4 கேள்விக்கு 2 கேள்விக்கு சரியா சொல்லணும், 2 கேள்விக்கு தப்பா சொல்லணும், ஒரு கேள்வி புரியல என்ன சொல்றீங்கன்னு. இப்படிதான் சார் ஒரு தலைவர் வளர முடியும், மிளிர முடியும், பக்குவப்பட முடியும், பதப்பட முடியும். இது எதுக்குமே நான் வரமாட்டேன்னா என்ன சார் அக்கிரமம்? அது நான் சொல்ல புரியுதுங்களா?
அப்படி இதெல்லாம் தன்னை திருத்திக்கிட்டு ஒரு பிரஸ் மீட் வச்சாருன்னா விஜய் கிட்ட அந்த கேள்வியை கேளுங்க. என்ன சார் நீங்க தூய்மையான ஆட்சின்னு சொல்றீங்களா? அதுல நிறைய கேள்வி கேட்கலாம். ஜனநாயகன் படம் வரப்போதே டிக்கெட் விலை ஏன் சார் நீங்க அது ஊழல் அங்கேயும் தொடங்குதா? நான் முன் வரிசையில சேர் போடுறதுக்கு 5000 10,000 சொன்னது ஒரு ஊழல். டிக்கெட் விலை என்னுடைய படத்திற்கு நான் அரசியலுக்கு வரப்பாடு எப்படியோ இனிமேல் தூய ஆட்சியை தரப்போறேன், இந்த மாநிலத்தை ஆள போறேன்னு நான் நினைக்கிறேன். 116 ரூபா 50 காசுனா 116 ரூபா 50 காசு தான் வித் டாக்ஸ் ஒரு டிக்கெட்டும். அதுக்கு மேல வித்தா என் ரசிகர் மன்றத்துல அவனை நீக்குவேன், இல்ல அந்த தேட்டருக்கு என் படத்தை கொடுக்க மாட்டேன். ஏதாவது ஒரு அறிக்கை விஜய் விடுவாரா? நடைமுறை சாத்தியம் அல்ல. அப்ப அதை மட்டும் ஏத்துக்கோமா? தூய்மையான ஆட்சியை தர்ற விஜய் 1500 ரூபாய்க்கு டிக்கெட் விற்கிறது மட்டும் அப்படி சிரிச்சுக்கிட்டே கடந்து போறோம். செங்கோட்டையனோட வரவு தாவேகாவோட அரசியல் பாதையை வந்து கொஞ்சம் மாற்றுமா? இது வரையும் வந்து ஒரு அனுபவம் இல்ல பாதைன்னா ஏதோ கொள்கை இந்த பாதையில போயிட்டு தான் இனிமேல் இந்த பாதையில பயணிப்பாங்க. இந்த பாதையில போற போது எப்ப வேகத்தை கூட்டணும், எப்ப இந்த பயணத்தை ஸ்டார்ட் பண்ணணும்னு அந்த அனுபவத்தை அவர் கடத்துவார்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த அளவுக்கு அவருக்கு அதுக்கு முக்கியத்துவம் அவருக்கு சுதந்திரம் கொடுக்கறத வச்சுதான் அந்த இயக்கம் நிஜமாவே வீறு நடை போடுதா, இல்ல வழக்கம் போல இப்படிதானா அப்படிலாம் இருக்கு. அவருக்குரிய சுதந்திரத்தை கொடுக்கணும், அவருடைய கருத்தை கேட்கணும், அதை அமல்படுத்தணும். அக்கா செங்கோட்டைன்னு சொன்னாலே அரசியல் அப்படியே புனித பாதையில் அப்படிலாம் அவர் அனுபவம் தானே சார். ஒருத்தர் கட்சியில் எதுக்கு சேர்க்கிறோம்? அவரால் 100 ஓட்டு கிடைக்கும், 1000 ஓட்டு கிடைக்கும், அந்த சமூகத்துல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். அவருடைய அனுபவம் நமக்கு கை கொடுக்கும். ஒருவேளை நாம ஜெயிச்ச ஆட்சி அமைச்சா இவர் இந்த துறையில அமைச்சா அந்த துறையை நல்லா நடத்தலான்னு ஒருத்தரை பத்தி கணக்கு போட்டு தானே சார் எல்லாரும் எல்லா கட்சியிலையும் சேர்த்துக்கிறாங்க. இனிமேல் அது அதிகமாகவும் நடக்க போகுது. தேர்தல் நெருங்க நெருங்க இந்த நம்ம கண்ணே கூசுற அளவுக்கெல்லாம் தாவல்கள் அதிகமாகும். ஒருத்தருக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, ஏக்கம் இருக்கு. அடுத்தடுத்து நிறைய நிர்வாகிகள் வர வர இப்ப ஆல்ரெடி தாவேகால இருந்த அந்த ரசிகர் மன்றத்திலேருந்து தொடர்ந்தவங்களுக்கான முக்கியத்துவம் குறையும் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குல்ல, அது வளரும். அதை வந்து எப்படி தாவேகா புதிய வரவுகள் வரும்போதெல்லாம் இது தவிர்க்க முடியாதுதான். அதுதான் விஜயனுடைய திறமை. ஒரு தலைவனுடைய ஆளுமை அந்த மாதிரி நேரங்களை கடந்து வர்றதுலதான் நம்ம இடம் போட முடியும். விஜய் எப்படி சமாளிக்கிறாருன்னு பார்ப்போம். இப்பவே ஒரு சின்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கு. என்னப்பா 5 சேர் இருந்துச்சுப்பா 6வது சேர்னு கொஞ்சம் இடிப்பாங்கல்ல, நீ அங்கிட்டு தள்ளுன்னு புசியானது ஒரு இடி இடிப்பார், இங்கிட்ட இவர் ஒரு ஆதவ வரிசனா ஒரு இடி இடிப்பார். இதெல்லாம் நான் சொல்றது பிசிக்கலா கொஞ்சம் நையாண்டியா சொல்றேன். அவருடைய ரியாலிட்டி உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்ப எனக்கு அதனாலதான் ஏன்னா நாமக்கல் தொடங்கி ஒரு 4 மாவட்டங்களுக்கு அமைப்பு பொதுச் செயலாளரா, அமைப்பு செயலாளர். இது என்னையா அது? அப்ப பக்கத்துல கரூருக்குலாம் அவரை பத்தி போக சொல்ல மாட்டீங்களா? திண்டுக்கலுக்கு மதுரைக்கெல்லாம் செங்கோட்டை வேணாமா? தாவேகால கொடுக்கப்படுற பதவிகள் கூட விமர்சனத்துக்கு ஆமா. முதல்ல விஜய்க்கு ஒரு தெளிவு வரணும். அது என்ன கட்டமைப்பு, கட்சிக்கு ஒரு பேரை ஷார்ப்பா இப்படி வைங்க. ஒண்ணு சார், தலைவர் ஒருங்கிணைப்பாளர்லாம் இருக்கு. இப்போ தலைமை ஒருங்கிணைப்பாளர்லாம் சீமான் ஆரம்பத்துல வச்சிருந்தாரு. அது மாதிரி திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் ஆரம்பிக்கிற போது பதவிகள் வேற ஆரம்பிச்சு. அப்புறம் தலைவர் பொதுச்செயலாளர்னு அந்த செட்டப்பை கொண்டு வராங்க. துணை பொதுச்செயலாளர் அப்படி கொண்டு வாங்க. அப்படியே சரியில்ல பொதுச்செயலாளர்கள் 3 பேர் அப்படி போட்டு இதுல என்ன சொல்ற, தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர். என்ன சார் இது? நான் 2 வருடம் சொல்லிட்டேன். இதெல்லாம் நம்ம ஏதோ சொல்லி கொடுத்து இப்படி செய்யுங்கன்னு நான் சொல்லலை. ஒரு செட்டப்னா ஒரு தன்னம்பிக்கையுள்ள தலைவன் இப்படிதான், இவர் கீழே தான் இவர் அப்படின்னு முடிவெடுத்து அமல்படுத்துகிற துணிச்சல் விஜய்க்கு இல்லைன்னு அர்த்தம். அதனாலதான் பயந்து பயந்து பதவிகளை கொடுக்குறாரு. ஒண்ணு தனக்கு ஆபத்து வருமானு பயப்படுறது, இன்னொன்னு இவருக்கு கொடுத்தா இன்னொருத்தர் கோவிச்சுக்குவாருன்னு அந்த ஆளுமை பண்பை எனக்கு குறைவுங்கிறத அவரே ஒத்துக்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்னு சொல்லட்டுமா, ரோட் ஷோக்கு போய் பாண்டிச்சேரியில் அனுமதி கேட்டார். சரி, அந்த ரோட் ஷோ கேட்கறதுக்கு முன்னாடி, அனுமதி கேட்கற முன்னாடி, நீங்க தனிநபராக ஒரு கட்சியின் தலைவராகவும் உங்கள் கட்சி தொண்டர்களுக்கும் நீங்க என்ன திருத்திக்கிட்டீங்க, இல்ல எந்த விஷயத்துல உறுதியா இருக்கிறீங்க, தொண்டர்களுக்கு ரசிகர்களுக்கு நீங்க என்ன அறிவுரை சொன்னீங்க, ஏதாவது ஒண்ணு பொது வழி வந்திருக்கா சார்? அப்ப கரூர் சம்பவத்துல இருந்து நான் ஒரு பாடத்தையும் கத்துக்க மாட்டோம், அந்த சம்பவத்தை பத்தி நினைச்சே பார்க்க மாட்டோம். ஆனா இன்னொரு ரோட் ஷோக்கு அனுமதி கேட்போம்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அகங்காரம், ஆணவம். இங்கதான் திமுக அரசு வந்து ரோட் ஷோக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது, அவங்களை முடக்க பாக்குது அப்படின்னு. பாண்டிச்சேரியில வந்து இப்ப அனுமதி கேட்டும் அங்கேயும் எடப்பாடிக்கும் தான் அனுமதி கொடுக்கல. எடப்பாடியும் அதே மாதிரி பஸ்ஸை தூக்கிட்டு போன போது ஒரு நான் ஊர் பேரை சொல்றேன், கரூர் சம்பவத்துக்கு பிறகு 5வது நாள் அனுமதி மறுக்கப்பட்டது. எடப்பாடி அமைதியா தான் இருந்தார். எனக்கு ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்குகிறார்கள் எடப்பாடி அப்படிலாம் சொல்லலையே, கம்முன்னு போனார். ஏன்னா அந்த சீட்ல அவரு உட்கார்ந்தவர். சட்டம் ஒழுங்கு அமல்படுத்துற இடத்துல நம்மளும் இருந்தோம், நம்மளும் இந்த மாதிரி கட்டுப்பாடு வாயை திறந்து சொல்லட்டும். பிஜேபி ஆட்சி இப்படி பண்ணுதுன்னு சொல்லட்டும். விஜய் கிட்ட இருந்து ஒரு வார்த்தை வந்துச்சா சார்? என்ன சார் இது? கள்ளத்தனம், கள்ள மௌனம். இங்க நீங்க வாய்கிலேயே பேசுனீங்கல்ல, அங்கேயும் பேசுங்க. முதலமைச்சரே பேட்டி கொடுக்க முடியாத பிரச்சனை சொல்ல வேண்டியதாங்க. யாருடைய தூண்டுதல்? ரங்கசாமி ப்ரோ இல்ல ரங்கசாமி தாத்தா பேசுங்களேன், வீடியோ வெளியிடுங்களேன். நான் நக்கல் பண்ணல சார். ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை எனக்கும் உங்களுக்கு. ஏன்னா நாளைக்கு இங்கதான் ஆள போறாரு. நம்ம 2 பேருக்கு ஓட்டு இருக்கு. உங்களுக்கு ஓட்டு இருக்கா தமிழ்நாட்டுல? இருக்கு.
அதிர்ஷ்டவசமாகவோ துரதிர்ஷ்டவசமாகவோ விஜய் முதலமைச்சரானால் நம்ம 2 பேரையும் சேர்த்துதான் ஆள போறார். அவர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்கிற உரிமை நமக்கு இருக்கா இல்லையா? அப்ப ரோட் ஷோக்கு அனுமதி கேட்கறதுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில அந்த சம்பவத்தை நீங்க என்ன கத்துக்கிட்டீங்க? கரூர் சம்பவத்திலிருந்து அதில் சில சதிகள் இருப்பதாக எனக்கு இன்னும் சந்தேகம் இருக்கு. ஆனால் நடந்த சம்பவம் எங்களுக்கும் சில பாடங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறது. ஒரு நிகழ்ச்சி எப்படி நடத்தணும் நடத்தக்கூடாது நாங்களும் சில தெளிவு பெற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில தான் பாண்டிச்சேரியிலையும் நாங்க அனுமதி கேட்டிருக்கோம். ஒரு அறிக்கை விடுறதை தடுத்தது எது? விஜய. அவருடைய ஆணவமா இருக்கும், அவருடைய கள்ளத்தனமா இருக்கும், அவருடைய அகங்காரமா இருக்கும், சர்வாதிகார மனப்பான்மையா இருக்கும். நாம என்ன வேணாலும் இந்த நாட்டுல செய்யலாம், எவனும் நம்மளை கேள்வி கேட்க கூடாதுங்கிற ஒரு யோகியமற்ற மனநிலை. விஜய் இதை முதல்ல மாத்தணும். அவர் வாயை திறந்து பேசணும் சார். காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி அமைக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை இருந்துச்சு. இப்போ ஐவர் குழு திமுக தலைமை கூட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. மரியாதை நிமித்தமான பேச்சுவார்த்தைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் பாமகல அன்புமணி தரப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களை போய் சந்திச்சிருக்காங்க. அதுவும் மரியாதை நிமித்தமான ஒரு சந்திப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தைகள் ஒரு பக்கம் பாமக யார் தரப்புல இருப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அவங்க அதிமுகவே போய் சந்திச்சிருக்காங்க அன்புமணி தரப்பு. இவங்க காங்கிரஸ் திமுக கூட மரியாதை நிமித்தம் சொன்னால் இதெல்லாம் தேர்தல் காலத்தில் ஒரு கூட்டணியை நோக்கி அல்லது தேர்தல் விஷயங்களை மையப்படுத்தி முதல் புள்ளின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் நிச்சயமா அது இன்னைக்கும் கூட அந்த வதந்தி தொடருது. இத்தனை சீட்டு போட்டு அறிவாலயத்துல அந்த மேலிட பார்வையாளர் சோடங்கரும் அங்க பொதுச்செயலாளர் துரைமுருகனும் அல்லது ஸ்டாலினை கூட 2 பேரும் ஒரு போட்டோக்கு போஸ்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த போட்டோ வெளியே வர்ற வரைக்கும் இந்த வதந்தி தொடரதான் செய்யும். எப்படி நாங்க விஜய் கிட்ட கூட்டிட்டு போறோம் பாருங்க. பொங்கல் அன்னைக்கு ஜனவரி 15 ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. எந்த ஒப்பந்தம்? காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணியா? அப்படி ஒரு வார்த்தையும் வதந்தியும் வந்துகிட்டு தான் இருக்கு. ஆனாலும் பெருவாரியான அந்த வதந்திகளுக்கு ஒரு பெருமளவான முற்றுப்புள்ளி நேற்றைய சந்திப்பு மூலமா குழு அறிவிச்சப்பவே ஒரு மாதிரி அந்த வதந்திகள் குறைஞ்சு. முதல்ல காங்கிரஸ்ல சில பேர் சில சுள்ளுண்டி வேலைகள் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சுள்ளுண்டி வேலை நான் ஏன் சொல்றேன்னா, நான் இருக்கிற இயக்கம் எந்த திசையில பயணிக்கணும்னு சொல்ற உரிமை எனக்கு இருக்கு. அது மாதிரி காங்கிரஸ் கட்சியில எம்எல்ஏ எம்பிக்களுக்கு இருக்கு. அதை வெளிப்படையா சொல்லணும். கட்சி தலைமை கிட்ட போய் சொன்னா அது நேர்மையான செயல். திரைமறைவுல சில சேஷ்டைகள் செஞ்சால் அது சில்லுண்டித்தனம்னு கிராமங்கள்ல சொல்லுவாங்க. அதான் நான் சொன்னேன். சில காங்கிரஸ் எம்பிக்கள் அந்த வேலையை பண்ணாங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் சவுண்டு அல்லது வேகம் குறைவா அந்த வேலை தொடருது. இப்ப தாவேகா கூட சேரணும்ன்ற ஒரு எண்ணம் இருக்குமோ? அதுதான் ஒரே நோக்கம். திமுக வேண்டாம், நம்ம ஏதோ பாண்டிச்சேரியிலையும் கேரளாலையும் ஆட்சியை பிடிச்சிடலாம், விஜய்க்கு அங்க 2-3% ஓட்டு இருக்கும். சரி, 2-3% இருக்கும். பாண்டிச்சேரியில திமுக 2% கூட இல்லையா? அப்ப இந்த 2 குறையுமேன்னு ஒரு குறைஞ்சபட்ச அறிவு வேணாமா? அவங்க வேற ஏதோ உள்ளூர சில அரசியல். ஆனால் அதற்கெல்லாம் ஒரு பெருமளவான முற்றுப்புள்ளி, முற்றிலும் நான் சொல்ல மாட்டேன், ஒரு அந்த வாயை அடைக்கிற மாதிரி ஒரு சம்பவம் தான் குழு போட்டது. அந்த குழு திமுகவை சந்தித்தது, முதலமைச்சர் சந்திச்சது. 40 சீட்டு வரையும் கேட்கல. அதான் நீங்க யூகம் என்ன இன்னும் 10 கூட சொல்லுங்க. 50, 60, 70ங்கிறாங்க சார். துணை முதலமைச்சர்னாங்க சார். என்னங்கிறான்னு சொல்லலாம். நேற்று அது பேசப்பட்டதா எனக்கு தகவல் இல்லை. இப்ப பேசியிருந்தாலும் அது அதிகாரப்பூர்வமானது அல்ல. ஏன்னா இன்னும் அவங்களே ஒரு குழு போடாத போது இந்த நம்பரை கொண்டு யார்கிட்ட சொல்லியிருப்பாங்க, யார்கிட்ட நடந்திருக்கும் சொல்லுங்க. லெட்டர் ஒண்ணு கொடுக்கணும் இல்லை, யாரு கையில் கொடுத்துருப்பாங்க? இல்ல இப்ப இவங்க கேட்கிற சீட் கிடைக்காத பட்சத்துல இந்த தாவேகா பக்கம் வர்றதுக்குமான வாய்ப்புகளும் இருக்கு. அது எல்லா இயக்கங்களுக்கும் இருக்கு. சரி, அதிமுக பிஜேபி கூட்டணி உறுதி தானா? இப்ப வரையும் உறுதியா 50 கேட்பாங்க, 5 தான் தரேன்னு எடப்பாடி சொல்றான்னு வச்சு ஒரு பேச்சுக்கு அந்த கூட்டணி நீடிக்குமா? நீடிக்காது. எல்லா இயக்கத்திலையும் அதான் சொல்றேன், சுயமரியாதையெல்லாம் இனிமேல் தான் பீரிட்டு கிளம்பும். எங்க தகுதியை பத்தி என்ன நினைச்சீங்க? நாங்கள் எவ்வளவு பெரிய இயக்கம் தெரியுமா, எவ்வளவு வாக்கு செய்வதற்கு தெரியுமா, எத்தனை கோடி பேர் எங்களுக்கு வாக்காளர் இருக்கா தெரியுமா? இனிமேலாம் அந்தந்த கட்சி அலுவலக வாசல்ல சந்தோஷமாவும் கோபமாவும் பேட்டி கொடுக்க போறாங்க. இன்னும் எவ்வளவோ காட்சிகள் மீதம் இருக்கு. எல்லோருக்கும் அந்த உரிமையும் இருக்கு. நான் கொச்சைப்படுத்தல. அந்த சுயமரியாதை துளிர் விடுற நேரம் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கிற நேரம் தான். எல்லா காட்சிகளும் அரங்கேறும். இன்னொரு பக்கம் பாமகவுடைய அந்த சந்திப்பு, அவங்க டெல்லி அதெல்லாம் விட முக்கியம், இன்னைக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நடத்திட்டு இருக்கிற வழக்கு நடத்திட்டு இருக்கு. நான் திரும்ப ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன். ஒரு 15 நாள் 20 நாள் கழிச்சு இந்த சண்டை தொடங்கின உடனே அப்பாவுக்கும் பையனுக்கும், நீங்கள் 2 பேரும் சேர்த்து வன்னியர்களுக்கு துரோகம் செய்றீங்க, நீங்க 2 பேரும் சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்றீங்கன்னு சொன்னேன். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு ஜாதி கட்சியாவே கூட இருக்கட்டும், அதை தாண்டி அவர் எல்லா ஜாதிக்குமான குரல் கொடுத்தவர் தான் டாக்டர் ராமதாஸ். இன்னைக்கும் அந்த கொள்கையில இருந்து அவர் நழுவவே இல்லை. பெரும்பாலும் வன்னியர்களுக்கு மையப்படுத்தி தான் அவருடைய கட்சி இருக்குமே தவிர வேற மற்ற ஜாதியெல்லாம் நான் ஒழிச்சு கட்டுலாம் அவர் என்னைக்கும் சொன்னதே கிடையாது. அப்படி அந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டு ஐநா சபையால் பாராட்டப்பட்டவர் என் பையன் அப்படின்னு பல மேடைகளை நீங்க புகழ்ந்தீங்க. அன்புமணியை போல ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் தமிழ்நாட்டுக்கு தகுதியான நபர் ஒருவர் உண்டா? 10 மேடையில கேட்டிருப்பார் ராமதாஸ். அப்ப அதெல்லாம் நடிப்பா இல்ல நாடகத்துக்கு சொன்னீங்களா, சீரியஸா சொன்னீங்கன்னா எதுக்காக இவ்வளவு வெறுப்பு? இது ஒரு பார்வை.
அப்படிப்பட்ட அதிகாரத்துல நான் செய்த தவறு அவனை அன்புமணி அவர் சொல்றாரு எம்பி பதவி கொடுத்தது, அமைச்சராக்கியது, கட்சிக்கு தலைவராக்கியது, தலைமை பண்பே இல்ல. நேற்று வந்து பட்டியல் போடுறீங்க. இத்தனை பதவிகள் அப்பா நமக்கு கொடுத்தாரே, நன்றி உணர்ச்சி அன்புமணிக்கு இருக்கும். நம்ம பொது பார்வை பார்த்து பேசுறோம். உள்ள என்ன சண்டை, சொத்து சண்டை, காசு சண்டை எல்லாம் சொல்றாங்க. நமக்கு அதுக்கு ஆதாரம் இல்லை, நம்ம அதை பத்தி பேசவும் முடியாது. நீங்க 2 பேரும் மனசை விட்டு பேசணுமா கூடாதா? அப்ப நீங்க 2 பேரும் சேர்ந்து வன்னியர்களுக்கு துரோகம் பண்றீங்கன்னு நான் திரும்பவும் சொல்ல விரும்புறேன். இப்ப எங்க கொண்டு போய் நிறுத்திருக்கு? மாம்பழம் சின்னத்தை முடக்குவோங்கிற வரைக்கும் கொண்டு போய் தேர்தல் ஆணையத்தை சொல்ல வைக்கிறீங்க. அந்த மாம்பழ சின்னத்தை வரைகிறதுக்கு ஒரு வன்னியன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பான். மாம்பழம் கஷ்டமா இருக்கிற சொல்ல சார், அந்த வீட்டுக்காரனோட சண்டை போட்டு, யோ இது ஏன் இடம், இன்னொரு கட்சிக்காரனோட சண்டை போட்டு அந்த மாம்பழத்தை கரித்துண்டலையோ பெயிண்ட பிடிச்சோ சாதாரண வன்னியன் எழுதுனானே, அந்த வன்னியன் ஒவ்வொருவருக்கும் நீங்க துரோகம் பண்றீங்கல்ல. அந்த சின்னத்தை முடக்கோன்னு சொல்ல வச்சது யாரு? தலைவர் நான் தானே அன்புமணியை கிளைம் பண்ணிட்டு இருந்தார். இப்ப வந்து நீதிமன்றத்துல என்ன சொல்லியிருக்காங்க தேர்தல் ஆணையம்னா, ஆவணங்களின் அடிப்படையில தான் வந்து நாங்க தலைவர் நீங்க பொதுக்குழுவை கூட்டிங்க, தலைவரா தேர்ந்தெடுத்தீங்க, அந்த ரெசல்யூஷன் அனுப்பிச்சு வச்சீங்க, அதுதான் இங்க ரெக்கார்ட் ஆயிருக்கும். அது சொல்றாங்க. இப்ப இவங்க நாங்க பாண்டிச்சேரியில நாங்க ஒரு பொதுக்குழு கூட்டணும், இவரு ரெக்கார்ட், உங்க ரெக்கார்டை கொண்டு வான்னு சொல்லுவாங்க. வம்பு வழக்குன்னா இப்படிதான் சார். இந்த கூத்தெல்லாம் அதிமுகவே நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி இப்ப மீடியாக்கள் அவ்வளவா இல்லாதனால திமுகவுக்கும் வைகோவுக்குமே ஒரு போர் நடந்துச்சு. அப்ப மீடியா அவ்வளவு தூரம் இல்ல. 93, 94 காலகட்டம். கொடிகாத்த குமரன்னு NVN சோமு எல்லாம் இப்ப சொல்லுவாங்க. ஏன்னா அவர் திமுக ஆஜராகி அந்த வழக்குல ஜெயிச்சுட்டு வந்தாங்க. வைகோவுக்கு அதுல அதிகாரம் இல்லை, அதனால தனி கட்சி கொண்டு போனார். சோ அதெல்லாம் பார்த்த காட்சிகள் தான். இப்ப நடக்க போற எதுவுமே புதுசு இல்லை. பழைய சிலபஸ் தான் புது கட்சிக்காக அந்த பாடம் நடத்தப்படும். அதெல்லாம் பெருசா எடுத்துக்க வேண்டாம். இந்த நிலைமைக்கு ஆளாக்கியது யார்? இதுல ராமதாசும் அன்புமணியும் தான். சரி, ஏதோ ஆக போறாங்க. இனிமேல் இந்த 2 பேரும் சேருவாங்கன்னு எனக்கு தெரியல. தேர்தலுக்குள்ள அதற்கான சாத்தியங்கள் தெரியவே இல்லை. ஆமா, அப்ப 2 பேரும் சேர்ந்து ஒரு அணியில இருக்க முடியுமா? அது சாத்தியமும் இல்லை. இல்ல வெக்கமே எங்களுக்கு இல்லைன்னு 2 பேரும் ஒரு அணியில இருந்தா கூட அதனால முழு பலன் வரவே வராது. என்டிஏல போய் சேர்ந்தா கூட. இவரு திமுகவை கடுமையா எதிர்க்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். ராமதாஸ் அவர்கள் கொஞ்சம் சாஃப்ட் கார்னரா பேசுற மாதிரி பார்க்க முடியுது. இவங்க 2 பேரும் மாற்று அணியில இருந்தாங்கன்னா அது யாருக்கு வந்து பெரிய பலன் கொடுக்கும்? அது நம்ம கணிக்க முடியாது சார் அதெல்லாம். ஏன்னா ராமதாஸ் வன்னியர் சங்கம் ஆரம்ப காலத்துல ராமதாஸோட உழைப்பை நினைச்சு பாக்குற கூட்டம் பெருங்கூட்டம் ஒண்ணு. வன்னியர் சங்கம் ராமதாஸ் பெருங்கூட்டம் இருக்கு. வன்னியர் நம்ம அப்படி சொல்ல வேண்டாம். அந்த வன்னியர் சமுதாயத்துல அவருடைய ஆரம்ப கால உழைப்பை நினைச்சு பாக்குற 45 வயசை தாண்டியவர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்காங்க. ராமதாஸ் எப்படி எல்லாம் கிராமமா வந்தாருன்னு நினைச்சு பாக்குறவங்க இருக்கிறாங்க. அன்புமணி வளப்போற தலைமுறைக்கு எப்ப அவரு வயசாயிடுச்சுல ஒதுங்க வேண்டியான அதான் தலைவர் வந்துட்டாருன்னு அன்புமணி ரசிக்கிற கூட்டமும் அதே வன்னியர்கள்ல ஒரு பிரிவு வந்துட்ட பிறகு இவங்களுக்கு இவ்வளவுதான் சார், இவங்களுக்கு இவ்வளவுதான் சார்லாம் இடம் போட்டுலாம் நம்ம சொல்ற உரிமையும் நமக்கு இல்லை, அதுக்கான திறமையும் நமக்கு கிடையாது. தேர்தல் முடிவுகள் காட்டட்டும், அப்புறம் தான் நம்ம விவாதிக்க முடியும். இதுல சொல்றதுக்கெல்லாம் வெக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. எப்படி சார் சொல்லுவீங்க ராமதாஸ்க்கு இவ்வளவுதான் சார் செல்வாக்கு, அன்புமணி செல்ஃப் எடுப்படாது சார், அன்புமணி அவங்க அப்பா ஒழிச்சு கட்டிடுவா சார் இந்த தேர்தலோட, ஏதாவது சொல்ல முடியுமா? சொன்னால் அது சரியா இருக்குமா? இருக்காது. இப்போ ஒருவேளை இந்த மாம்பழம் சின்னம் நீதிமன்றம் சொல்றபடி முடக்கப்பட்டால் அது 2 பேருக்குமே வேணாம் சார். அது எதுக்கு சார்? அதெல்லாம் நடந்த பிறகு பேசலாம் சார். நம்ம எதுக்கு அதை இப்படி ஒரு வாதம் வந்ததற்கு இந்த 2 பேரும் வெக்கப்படணும். அதோட நம்ம நிறுத்திக்கலாம் இந்த விஷயத்தை. இன்னொரு பக்கம் திருப்பரங்குன்றம் இஷ்யூ போயிட்டு இருக்கு. இதை ஒரு மத கலவரமா மாற்றுறதுக்கான முயற்சிகள்ல வந்து பொதுவாகவே சார் தமிழ்நாட்டுல அந்த முயற்சியை பிஜேபி எவ்வளவோ எடுத்து பார்த்தாங்க, எடுபடலை. வேல் யாத்திரை அது இதெல்லாம் பண்ணி பார்த்தாங்க. சில இந்து அமைப்புகளும் அதை பண்றாங்க. இந்து மக்களுடைய உணர்வுகளை அவங்க பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு பார்வையின் அடிப்படையை மறுக்கவே மாட்டேன். ஆனால் அங்க வன்முறையை கலவரத்தை தூண்டுறதுதான் தமிழ்நாட்டுல அந்த ஜென்மங்களுக்கு இடமே இருக்காது, இருக்கவும் கூடாதுன்னு நானும் விரும்புறேன் பத்திரிகையாளரா. ஆனா நீதிமன்றத்தினுடைய கடமைன்னு ஒண்ணு இருக்கு. தனிப்பட்ட நீதிபதிகளை விமர்சிக்க வேண்டாம். நேற்று நடந்த நிகழ்வு இருக்குல்ல, மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் நடந்த நிகழ்வுகள் நீதித்துறையின் மீதான நம்பிக்கையை அதிகப்படுத்துமா குலைக்குமா என்பதை இங்கே சென்னையில் அமர்ந்திருக்கிற சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி தான் ஒரு நாள் யோசிச்சு பார்க்கணும். அந்த நீதிபதி செஞ்சது சரிதான்னா அவரை விமர்சிக்கிறவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்கிற மாதிரி ஒரு தெளிவை சென்னை உயர்நீதிமன்றம் கொடுக்கணும். இல்ல சட்டத்தின் ஆட்சி நடக்கிற இந்த நாடுன்னு நான் பல நேரங்கள்ல சொல்லேன். நடக்கிறது மோடி ஆட்சியும் இல்லை, ஸ்டாலின் ஆட்சியும் இல்லை. இந்த 2க்கும் மேல சட்டத்தின் ஆட்சி தான் நடக்குது. ஏன்னா இந்த 2 பேரும் எந்த அரசியல் சட்டத்தின் மீது சத்திய பிரமாணம் எடுத்துக்கொண்டு ஆட்சி நடத்துகிறார்களோ அந்த அரசியல் சட்டத்தையே ரெவியூ பண்ற உரிமை நீதிமன்றங்களுக்கு இருக்கு, சட்டத்துக்கு இருக்குங்கிறனாலதான் சட்டத்தின் ஆட்சின்னு சொல்றோம். அப்ப அப்படி சட்டத்தை நம்பி நடக்கிற இந்த நாட்டுல ஒரு நீதிபதி தன் வரம்பை மீறுகிறார் என்பது நிரூபணமானால் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிக்கும் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கும் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். இதை தாமதிக்கிற ஒவ்வொரு நாளும்
சாதாரண குடிமகனுக்கு நீதிபதிகள் மீது நீதியின் மீதான நம்பிக்கை குலையும். இந்த ஆபத்தை உணர்ந்து ரெண்டு தரப்புமே இதை புரிஞ்சு நடந்துக்கணும். ஆனா இந்து அமைப்புகள் நீதிமன்ற உத்தரவை வந்து செயல்படுத்த மறுக்கிறாங்க. அது ஆன்மீகத்துக்கு எதிரான ஆட்சியா வந்து இதெல்லாம் அரசியல் மேடைகளுக்கு வரட்டும். அதை தாண்டி இந்த விஷயத்தை விவாதிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. நான் பேச மாட்டேன். ஓகே சார், நிறைய தகவல்களை பகிர்ந்துட்டீங்க. உங்க நேரத்துக்கு நன்றி சார். நன்றி. நவம்பர் 27ஆம் தேதி பிறந்தநாள் காணும் திராவிடத்தின் விடிவெள்ளி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மனமார்ந்த பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார் அருண் நேரு, பெரம்பலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்.